குட் மார்னிங் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வேர்ட் ப்ராப்ளம் இன் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா கிளாஸ் பார்க்குறதுக்கு? அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் எல்லோரும் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனோட வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, புரிஞ்சிச்சுன்னா ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லுங்கள். புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேர்ட் ப்ராப்ளம் இன் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு அப்பா பையன் இருக்காங்க. அது அவங்க அப்பா பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், தொழிலதிபர். ஓகேவா? அவங்க பையன், அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட டைமை ஒழுங்காக யூஸ் பண்ணாமல், ஏதாவது விளையாண்டுக்கிட்டு அவன்கிட்ட இருக்க டைமை ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தான். இந்த அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பையனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு, டெய்லி அட்வைஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த பையன் அது எதுவுமே கேட்டுக்கவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பையன் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த பையனை கூட்டிகிட்டு ஒரு பார்க்குக்கு போகிறாரு. அந்த பார்க்குக்கு போனால் அந்த பார்க்கில் ஒரு 3 பிச்சைக்காரங்க இருக்காங்க. அந்த 3 பிச்சைக்காரங்களுக்கும் இந்த அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. சேம் அளவு இருக்கிற ஒவ்வொரு கட்டு பணத்தை அந்த 3 பிச்சைக்காரங்களுக்கும் கொடுக்குறாரு. உடனே இந்த பையன் யோசிக்கிறான், என்ன அப்பா நம்ம கேட்டாலே காசு கொடுக்கறதுக்கு யோசிப்பார், இப்போ இவ்வளோ பணத்தை எடுத்து அந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதே 1 இயர் கழிச்சு, கரெக்டாக 1 இயர் கழிச்சு மறுபடியும் அந்த அப்பா அந்த பையனை கூட்டிகிட்டு அதே பார்க்குக்கு போகிறாங்க. அந்த பார்க்கில் போகும்போது அங்கே 3 பிச்சைக்காரங்க இருந்தாங்கல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதில் இருந்த ஒரே ஒரு பிச்சைக்காரன் மட்டும் அங்கே இருக்குன்னா அவங்கள பார்த்து இந்த அப்பா பேசுகிறாரு. உனக்கு என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அப்பா அந்த பிச்சைக்காரன்ட்ட கேட்குறாங்க. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, எனக்கு ஞாபகம் இருக்குது சார், ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தது நீங்கள் தானே, உங்களை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரர் அந்த அப்பா கிட்டே கேட்குறாரு. சரி, நான் உனக்கு அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தேன்ல, நீ ஏன் இன்னும் இங்கேயே பிச்சை எடுத்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா, அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் கொடுத்ததெல்லாம் எனக்கு நிறைய காசு தான் கொடுத்தீங்க. நானும் அந்த காசு எடுத்துகிட்டு நீங்கள் என்கிட்ட அமௌண்ட்டு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போயிட்டு நீங்கள் கொடுத்த காசை வச்சு நான் 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்கள் கொடுத்த காசு எனக்கு 2 மாதத்துக்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையுமே இல்லை. அதனால நான் மறுபடியும் இங்கேயே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரர் அந்த சார்கிட்ட சொல்கிறாரு. உடனே இந்த அப்பா கேட்குறாரு, உன் கூட இருந்த இன்னும் 2 பேர் எங்கே? நான் உங்கள் 3 பேர்த்துக்கும் தானே அமௌண்ட்டு கொடுத்தேன், உன் கூட இருந்த இன்னும் 2 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, என்கிட்ட நீங்கள் இங்கே 3 பேர்த்துக்கு தான் அமௌண்ட்டு கொடுத்தீங்க. அதில் ஒருத்தர் அங்கே ஆப்போசிட்டில் இருக்க பாருங்கள்ல சார் கடை, ஐஸ்கிரீம் கடை, அதோட ஓனர் ஆகிட்டாரு. இப்போ அந்த கடை அவரோடது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருந்த ஐஸ்கிரீம் கடையை காமிச்சார். உடனே இந்த அப்பா அவங்க பையனை கூட்டிகிட்டு அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போனாங்க. ஐஸ்கிரீம் கடைக்கு போனோடனே அந்த ஐஸ்கிரீம் கடை ஓனர் இந்த சாரை பார்த்தோன்னே மரியாதையோடு வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணி, உங்களால் தான் நான் இன்றைக்கி இந்த ஷாப்பே வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னோடய பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் எனக்கு அமௌண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அப்போது பிச்சைக்காரராக இருந்தவர் இப்போ ஒரு ஷாப்புக்கு ஓனர் ஆகிட்டார். ஓகேவா? அவர் அந்த அப்பா கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த பையனோட அப்பா கேட்குறாங்க அவங்கக்கிட்ட, ஐஸ்கிரீம் ஷாப் ஓனர்கிட்ட, உன் கூட இன்னொருத்தவங்க இருந்தாங்களே அவங்க எங்கே? அவங்க 3 பேர்த்துக்கு தானே நான் அமௌண்ட்டு கொடுத்தேன். ஒருத்தர் நான் எங்கே அமௌண்ட்டு கொடுத்தேனோ அதே இடத்துல உட்காந்துருக்காரு. நீ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் இருந்தாரே அவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த ஐஸ்கிரீம் ஷாப் ஓனர் சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு போன ஈவினிங்கே அந்த இன்னொருத்தர் இந்த சீட்டு கட்டெல்லாம் விளையாடுவாங்கல்ல, சூதாட்டம்னு சொல்லுவாங்கல்ல,
ஸோ அது விளையாடுற போனார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த காசை வச்சு அவர் சீட்டாடி சம்பாரித்து மறுபடியும் சீட்டாடி அதவே ஒரு ஹேபிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ்கிரீம் கடை ஓனர் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பையனும் அவங்க அப்பாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா கேட்குறாங்க, நான் 3 பேருக்கும் ஒரே நாளில் ஒரே அமௌண்ட்டை தான் கொடுத்தேன். பட் அந்த 3 பேரும் அதை ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒருத்தவர் கொடுத்த அமௌண்ட்டை 2 மாதத்துலேயே செலவழித்து அதே இடத்துலையே தான் இருக்கார். இந்த 1 வருஷத்துலேயும் அவர் அதே இடத்துலையே தான் இருக்கார். ஏன்னா அமௌண்ட்டு கொடுத்து 1 இயர் ஆச்சு இல்லை, இந்த 1 வருஷத்துலேயும் அவர் அதே இடத்துல தான் மறுபடியும் பிச்சை எடுத்துகிட்ருக்காரு. இன்னொருத்தர் ஒரு ஷாப்புக்கே ஓனர் ஆகிட்டார். இன்னொருத்தர் பணம் நிறையா இருந்ததுனால தவறான நடைமுறைக்கு, இந்த சீட் ஆடுறது இதெல்லாம் தப்பு தானே, ஸோ அந்த இதுக்கு போயிட்டாரு. இப்போ நான் எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட்டு தான் கொடுத்தேன், எல்லாருக்கும் ஒரே டைம் தான் கொடுத்தேன். 1 இயருக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் இப்படி வேறு விதமாக இருக்காங்க. ஸோ நீ இதில் என்னவா இருக்க விரும்புகிற அப்படின்னு சொல்லி அந்த அப்பா அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஒரே டைமிங் ஒரே அமௌண்ட்டு தான் கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தர் லைஃப்பில் மேலே வந்துட்டாங்க. ஒருத்தரால் லைஃப்பில் முன்னுக்கு வரவே முடியல. ஒருத்தர் பேட் ஹேபிட்குள்ளார போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த அப்பா அந்த பையன்கிட்ட தான் கேட்குறாங்க, இந்த 3 பேர்த்தில் நீ யாராக இருக்க விரும்புகிற அப்படின்னு சொல்லி நீயே முடிவு பண்ண அப்படின்னு சொல்லி சாய்ஸை அந்த பையன்கிட்டயே விட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, நீங்களாக இருந்தால் அந்த இடத்துல என்னவா இருப்பீங்க? பிஸ்னஸ் மேனாக தானே இருப்பீங்க. எஸ். ஓகேவா? ஸோ நம்ம எல்லார்கிட்டையும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்னது? டைம். ஓகேவா? அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் நம்ம எப்படி ஃபார்வேர்டு முன்னோக்கி கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் இங்கே விஷயம். ஓகேவா? இப்போ நீங்கள் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. அட் தி எண்ட் ஆஃப் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஆயிடுவீங்க. அப்போ என்ன அது ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 2 மந்த்ஸை நல்லா யூஸ் பண்ணி படிக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோட் ஆக முடியும். ஓகே? இப்போ உங்களோட ஒர்க் என்ன? இப்போ உங்ககிட்ட இருக்க டைமில் ரெகுலராக கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், ரெகுலராக படிக்கணும். இதுதான் உங்களோட ஒர்க். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த 1 இயரில் நீங்கள் என்னவா மாறிடுவீங்க? 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவீங்க. ஓகே? நீங்களும் லைஃப்பில் ஃபார்வேர்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஸோ இதோட மாரல் என்னது? எல்லாருக்கும் we have same time. ஓகே? எல்லாருக்கும் ஒரே 24 மணி நேரம் தான். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் தான். ஓகேவா? அந்த 365 நாளை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஓகே? அதுதான் நம்ம லைஃப்பில் நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் போகலாமா? நம்ம இந்த ½ அன் ஹவரை எப்படி நல்ல விதமாக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ரெடியா? ரெடி சில்ட்ரன்? ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? வேர்ட் ப்ராப்ளம் மல்டிப்ளிகேஷன். கொஷினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். எப்போவுமே என்ன பண்ணணும்? கொஷினை ரீட் பண்ணணும். The price of a dozen pencil is rupees 14.40 and the price of a dozen pen. One dozenனா எவ்வளோப்பா இருப்போம்? 12 pieces இருக்கும். ஓகே? a dozen அப்படின்னா அப்படின்னா 1ன்னு அர்த்தம். 1 dozen. 1 dozenக்கு எவ்வளோ பென்சில்ஸ் இருக்கும்? 12 பென்சில்ஸ் இருக்கும். ஓகே? அதே மாதிரி தான் a dozen of pens 54 rupees. என்ன கேட்குறாங்க? What is the total price of 8 dozen pencils, 6 dozen pens? ஓகே? ஒரு டசனோட பென்னோட வேல்யூ 14 ரூபா 40 பைசா. பென்சிலோட வேல்யூ. ஒரு டசனோட பென்னோட வேல்யூ 54 ரூபா. என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் 8 டசன் பென்சில்ஸ் அண்ட் 6 டசன் பென்ஸ்? இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து டோட்டல் ப்ரைஸ் கேட்குறாங்க. நல்லா பாருங்கள். டோட்டல்
ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், 8 டசன் பென்சிலோட ரேட்டை கண்டுபிடிக்கணும், 6 டசன் பென்னோட ரேட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், டோட்டல் சம் ஆட் பண்ணணும். புரிஞ்சிருச்சா? என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டிருக்காங்க, அண்ட் தென் டோட்டல் ப்ரைஸும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும், ஒரு டசனோட பென்சில் என்ன, 14 ரூபா 40 பைசா. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் 6 டசன் பென்சில், 8 டசன் பென்சில் அண்ட் 6 டசன் பென்ஸ். ஓகேவா? 8 டசன் பென்சில்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு டசனுக்கு 14 ரூபா 40 பைசானா 8 டசனுக்கு எவ்வளோ, ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 டசன் பென்சில் இஸ் rupees 1440 பைசே. ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் 8 டசன் பென்சில். ஸோ 8 டசன் பென்சில்ஸ் இஸ் என்ன பண்ணணும், rupees 14 ரூபா 40 பைசாவோட எதை மல்டிபிள் பண்ணணும், 8 மல்டிபிள் பண்ணணும். ஒரு டசனுக்கு இவ்வளோ அப்படின்னா 8 டசனுக்கு எவ்வளோன்னு கேட்டால் என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட்டை 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள், ருப்பீஸ் அண்ட் பைசே. ருப்பீஸில் எவ்வளோ, 14 ரூபா, பைசாவில் 40 பைசா, 8. மல்டிபிள் பண்ணுங்கள், 0 into 8 0, 4 into 8 32, 32க்கு 2 ரிமைனிங் 3, 4 into 8 32, 32 plus 3 35, 35க்கு 5 ரிமைனிங் 3, 1 8 is 8, 8 plus 3 11. புரிஞ்சிருச்சா? ஒரு டசன் பென்சிலோட வேல்யூ கொடுத்துட்டு 8 டசன் பென்சில் கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க அமௌண்ட்டை 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். 0 into 8 0, 4 into 8 32, 32க்கு 2 ரிமைனிங் 3, 4 into 8 32, 32 plus 3 35, 35க்கு 5 ரிமைனிங் 3, 1 8 is 8, 8 plus 3 11. ஓகேவா? இப்போ இது என்னது, 8 டசன் பென்சில்ஸோட ஆன்சர். which is equal to, மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடச்சிருக்கு, rupees 115.20 பைசே. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பென் கொடுத்துருக்காங்களா, அதை எழுதுவோமா? 1 டசன் பென் இஸ் rupees 54. எத்தனை டசன் பென்னுக்கு கேட்டிருக்காங்க, 6 டசன் பென்னுக்கு கேட்டிருக்காங்க. அப்போது 6 டசன் பென்ஸ் இஸ் என்ன பண்ணணும், rupees 54 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். புரியுதா? 54 ரூபாயை 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். பண்ணலாமா? ருப்பீஸ் அண்ட் பைசே, 54 ரூபா, பைசாவில் எதுவுமே இல்லை, ஸோ 0. மல்டிபிள் பண்ணுங்கள், 0 into 6 0, 0 into 6 0, 4 into 6 24, 24க்கு 4 ரிமைனிங் 2, 5 6 are 30, 30 plus 2 32. ஸோ ஆன்சர் என்னது, rupees 324. 324ன்றது என்னதுப்பா, 6 டசன் பென்ஸ். புரிஞ்சிச்சா? ஒரு டசன் பென்சில் கொடுத்துட்டாங்க, 8 டசன் பென்சில்ஸ் கேட்குறாங்க. ஒரு டசன் பென்னோட ரேட்டு கொடுத்துட்டு 6 டசன் பென்னோட ரேட்டு கேட்டிருக்காங்க.
ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டோட்டல் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 8 டசன் பென்சிலோட வேல்யூவையும் 6 டசன் பென்னோட வேல்யூவையும் எடுத்து ஆட் பண்ணணும். ஓகேவா? 8 டசன் பென்சில் எவ்வளோ, 115 rupees 20 பைசே. 6 டசன் பென் எவ்வளோ, 324 rupees. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணலாமா? So cost for pencils, cost for pens, total cost. பென்னோட காஸ்ட்டையும் பென்சிலோட காஸ்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். பென்சில்ஸுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். பென்சில்ஸ் எவ்வளோப்பா, 115 rupees 20 பைசே. 115 பைசே. பென்னுக்கு 324 rupees. So 324 rupees 00 பைசே. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்கள். 0 + 0 0, 2 + 0 2, 5 + 4 9, 1 + 2 3, 3 + 1 4. ஓகே, இப்போ அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட்டு 439 rupees 20 பைசே. இதுதான் டோட்டல் காஸ்ட். ஓகே, புரிஞ்சிருச்சாப்பா? என்ன பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சிருச்சா? ஒரு டசன் பென்சிலோட அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு டசன் பென்னோட அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 6 டசன் பென்சில் 8 டசன் பென்சில் 6 டசன் பென்னோட டோட்டல் ப்ரைஸ் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், 8 டசன் பென்சிலுக்கு கண்டுபிடிக்கணும், 6 டசன் பென்னுக்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் the packet of sweet cost is 18 rupees 60 paise. What is the price of 64 packet sweet? ஓகே, ஒரு பேக்கெட்டோட ஸ்வீட்டு 18 ரூபா 60 பைசா. 64 பேக்கெட்டோட ஸ்வீட்டோட காஸ்ட் என்ன, ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். காஸ்ட் ஃபார் 1 pack ஸ்வீட்ஸ் இஸ் எவ்வளோப்பா, rupees 1860 பைசே. ஓகே, என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 64 பேக்கெட்ஸ். ஸோ காஸ்ட் ஃபார் 64 பேக்கெட் ஸ்வீட்ஸ். அப்போ இது என்ன பண்ணணும், rupees 18 rupees 65 பைசேவை 64ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணலாமா, ருப்பீஸ் பைசே எழுதிக்கோங்க, 80 60 எதால் 64ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எதால் மல்டிபிள் பண்ணணும், 4ஆல் மல்டிபிள் பண்ணணும்.
அதுக்கப்புறம் தான் 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 0 + 4 0, 6 × 4 24, 24க்கு 4 ரிமைனிங் 2, 8 4s are 32, 32 + 2 34, 34க்கு 4 ரிமைனிங் 3, 1 4 is 4, 4 + 3 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டில் ஸ்டார் போட்டுக்கிறோம். இப்போ பண்ணுங்கள். 0 × 6 0, 6 × 6 36, 36க்கு 6 ரிமைனிங் 3, 8 6 are 48, 48 + 3 51, 51க்கு 1 ரிமைனிங் 5, 1 6 is 6, 6 + 5 11. புரிஞ்சிருச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? இப்போ ஆட் பண்ணுங்கள். 0, 0 + 4 4, 6 + 4 10, 10க்கு 0 ரிமைனிங் 1, 7 + 1 8, 8 + 1 9, 1 1. இப்போ அமௌண்ட் எவ்வளோ? 1190 rupees 40 paise. புரிஞ்சிருச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஒரு பேக்கெட்டோட ஸ்வீட்டோட ரேட்டு 18 ரூபா 60 பைசா. 64 பேக்கெட்டோ ஸ்வீட் ரேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்க அமௌண்ட்டு 64ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கிது? காஸ்ட்டு 1190 rupees 40 paise, 1190 ரூபா 40 பைசா. ஸோ ஆன்சர் எடுத்து எழுதணும். எனக்கு இங்கே இடம் இல்லை, ஸோ இங்கே நான் எழுதியிருக்கேன். நீங்கள் நோட்டில் எழுதும்போது கரெக்டாக எழுதிடுங்க. ஓகேவா? காஸ்ட் ஃபார் 64 packet sweet இஸ் என்னப்பா அமௌண்ட்டு? rupees 1190 40 paise. ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A ready-made shirt cost is 48 rupees 75 paise and a banian cost 14 rupees 45 paise. What is the price of 12 shirt and 20 banians? ஓகேவா? 12 shirt 20 பனியனோட ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த சம்முக்கும் ஃபஸ்ட்டு பார்த்த சம்முக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு தான். அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? பென் அண்ட் பென்சில் கொடுத்துருந்தாங்க. 8 பென்சில் 6 பென்ஸோட ரேட் கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டோட்டல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்? 8 பென்சில் 6 பென்னோட ரேட்டை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். ஓகே, டோட்டல்னு கேட்டிருந்ததுனால நம்ம ஆட் பண்ணணும். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இங்கே அப்படி எதுவுமே டோட்டல்னு கேட்கல, மென்ஷன் பண்ணல. என்ன மட்டும்தான் சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 12 ஷர்ட் அண்ட் 20 பனியன்ஸ், இது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்கல. அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லை? ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நல்ல கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சம்முக்கும் தேர்டு சம்முக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். அங்கே ஃபஸ்ட்டு சம்மில் வாட் இஸ் த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப்னு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து ப்ரைஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணால் போதும்? ஷர்ட்டோட காஸ்ட்டு 12 ஷர்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஷர்ட்டோட காஸ்ட்டை 12ஆல் மல்டிபிள் பண்ணணும். பனியனோட காஸ்ட்டை 20ஆல் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ரெடியாக போடலாமா? So answers: cost for shirt is rupees
48.75 பைசே. இங்கே எவ்வளோ ஷர்ட்டு கேட்குறாங்க? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 12 ஷர்ட்? ஸோ காஸ்ட் ஃபார் 12 ஷர்ட் இஸ் என்னப்பா வரும்? rupees 48.75 எதால் மல்டிபிள் பண்ணணும்? 12ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 12ஆல் மல்டிபிள் பண்ணி காஸ்ட் ஃபார் 12 ஷர்ட்டை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஓகே, ஸோ நான் இங்கே மல்டிபிள் பண்ணுறதுக்காக நான் இங்கே இந்த ரஃப்பில் இந்த சார்ட்டில் போடுறேன். ஓகேவா? நீங்கள் போடும்போது ரஃப் காலமில் போட்டுருங்க நீங்கள். ஓகே, என்ன காஸ்ட்டு? ருப்பீஸ் அண்ட் பைசே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 48.75 பைசே. எதால் மல்டிபிள் பண்ணணும்? 12. ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். 5 2s are 10, 10க்கு 0, ரிமைண்டிங் 1. 7 2s are 14, 14 + 1, 15, 15க்கு 0, ரிமைண்டிங் 1. 8 2s are 16, 16 + 1, 17, 17க்கு 7, ரிமைண்டிங் 1. 4 2s are 8, 8 + 1, 9. ஓகேவா? இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 1ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் ஸ்டார் போட்டுக்கலாம். இப்போ பண்ணுங்கள். 5 1s are 5, 7 1s are 7, 8 1s are 8, 4 1s are 4. இப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணுங்கள். 0, 5 + 5 10, 10க்கு 0, ரிமைண்டிங் 1. 7 + 7 14, 14 + 1 15, 15க்கு 5, ரிமைண்டிங் 1. 9 + 8 17, 17 + 1 18, 18க்கு 8, ரிமைண்டிங் 1. 1 + 4 5. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். என்னது? 585 rupees. 585 rupees. ஸோ எழுதுங்க. rupees 585. எதுக்குப்பா? 12 ஷர்ட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஒரு ஷர்ட்டோட காஸ்ட் கொடுத்துட்டு நிறைய ஷர்ட்டோட காஸ்ட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12 ஷர்ட்டுக்கு காஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 20 பனியன்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பனியனோட காஸ்ட் எழுதுங்க. காஸ்ட் ஃபார் இங்கேயும் 1 போட்டுக்கோங்க. 1 பனியன் இஸ் rupees 14.45 பைசே. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க? 20 பனியன்ஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ஃபார் 20 பனியன்ஸ் இஸ் rupees 14.45 into 20. கொடுத்துருக்க அமௌண்ட்டு 20ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே பண்ணலாமா? ஸோ அமௌண்ட் எடுத்து எழுதுங்க. rupees and பைசே. அமௌண்ட் எவ்வளோ? 14 rupees 45 பைசே. 20ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 0வால் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ 5 × 0 0, 4 × 0 0, 4 0 0, 1 0 0. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? 2வால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 1s பிளேஸில் ஸ்டார் போட்டுடணும். இப்போ பண்ணுங்கள். 5 2s are 10, 10க்கு 0, ரிமைண்டிங் 1. 4 2s are 8, 8 + 1 9. நெக்ஸ்ட்டு 4 2s are 8, 1 2 is 2. ஆட் பண்ணுங்கள். 0 0 9 8 2. ஆன்சர் என்னது? 289 rupees. இதுதான் ஆன்சர். என்ன பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சிச்சா? நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பண்ணலை. பனியனோட காஸ்ட்டை 20ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஏன் 20ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம்? கொஷினில் 20 பனியன்ஸோட காஸ்ட் கேட்டிருக்காங்க, அதனால 20ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம்.
ஓகே, இப்போ காஸ்ட் என்ன? 289 rupees. So cost for 20 bunions is rupees 289. புரிஞ்சிருச்சா? சம்ஸ் எப்படி போட்டிருக்கோன்றது புரிஞ்சிருச்சாப்பா? சிம்பிள், பொறுமையாக உட்காந்து கொஷினை ரீட் பண்ணி ஆன்சரை பண்ணால் போதும். இதுக்கு என்ன தெரியணும்? மல்டிப்ளிகேஷனுக்கு டேபிள்ஸ் தெரியணும். ஸோ டேபிள்ஸு டெய்லி படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஸோ சேம் மாடல் தான். என்ன கொடுத்துருக்காங்க? A meter of shirting cloth cost 32 rupees 50 paise. A meter of pant cloth அதோட காஸ்ட் வந்து 44 rupees 75 paise. What is the price of 50 meters of shirting cloth and 16 meters of pant cloth? ஓகேவா? ஷர்ட்டோட காஸ்ட்டும் பேண்ட்டோட காஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இன் மீட்டர்ஸில். இப்போ நம்ம ரெடிமேட் இல்லாமல் இது என்னது? மெட்டீரியல். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்தாங்க? ரெடிமேட் ஷர்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இது என்னது அப்படின்னா வெறும் மெட்டீரியலாக இருக்கும், துணி மட்டும் இருக்கும். நம்ம டெய்லர் கடையில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். ஓகே, ஒரு ஷர்ட்டோட துணி மெட்டீரியலோட காஸ்ட் கொடுத்துட்டாங்க, பேண்ட் மெட்டீரியலோட காஸ்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? 1 மீட்டருக்கான கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? 15 மீட்டர் ஷர்ட்டிங் கிளாத். 1 மீட்டர் ஷர்ட் கிளாத் 32 rupees 50 paise. அப்போ 15 மீட்டர்னால் என்ன கிடைக்கும்? 32 rupees 50 பைசேவை 15ஆல் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 16 மீட்டர்ஸ் ஆஃப் பேண்ட் கிளாத். இப்போ 1 மீட்டர் பேண்ட் கிளாத்தோட காஸ்ட்டு 44 rupees 75 பைசே கொடுத்துட்டாங்க. 16 மீட்டர்னால இந்த அமௌண்ட், இந்த வேல்யூவோட 16 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். டூ ஹோம்ஒர்க். இது கம்பல்சரி. ஹோம்ஒர்க் செம்ம போடுங்க. ஓகே, அப்போனா தான் உங்களுக்கு புரியும். ஸோ டெய்லி படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி படிங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்களாகவே டெஸ்ட் வச்சுக்கோங்க. நீங்களாகவே உங்களை அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? நமக்கு இன்றைக்கி நடத்துனது புரிஞ்சிச்சா? சரி, இந்த சம்மை நம்ம பார்க்காம ஒரு டைம் நோட்டில் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே டெஸ்ட் எழுதலாம். மம்மி டேடியோட ஹெல்ப்லாம் தேவையில்லாமல் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.